இந்த வாரம் ஜூலை 4ஆம் தேதி ஸ்ரீ கணேஷ் டைரக்ட் பண்ணி சரத்குமார், தேவயானி, சித்தார்த், மீத்து ரங்கநாதன் இவங்களோட நடிப்புல வெளியே இருக்க 3BHK படத்துடைய என்னுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றதா நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரத்குமார் ஒரு ஃபேமிலி மிடில் கிளாஸா இருக்காங்க. அவங்க ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போறாங்க. அந்த வீடே சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணன் தங்கச்சி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மெயினா தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஓனர் வந்துட்டு பயங்கரமா ரூல்ஸ் போடுறாங்க அப்படின்றது அவங்களுடைய ஒரு கணிப்புல வந்துட்டு வீடு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அந்த வீட்டுல தான் வாழ்றாங்க. இவங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ற லட்சியத்தோட இருக்காங்க. அதுக்காக இவங்க என்ன மாதிரிலாம் பிளான் போடுறாங்க, அதுக்காக என்னெல்லாம் பாடுபடுறாங்க அப்படின்றதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. நல்லா வரணும், எல்லாம் சக்சஸ் ஆகணும். சமீபத்துல திருப்பூர்ல ஒரு சம்பவம் ட்ரெண்டிங்ல இருந்து அந்த ஒரு சம்பவத்தை போற போக்குல கொடுத்து தரமான ஒரு சம்பவமா பண்ணியிருந்தாங்க மீத்து ரங்கநாதன். குட் நைட் படத்துல எந்த அளவுக்கு அவங்களுடைய கேரக்டர் இருந்ததோ அதே அளவுக்கு இந்த படத்துல கேரக்டர் கொடுத்து ஆக சிறந்த ஒரு கதாபாத்திரத்துல பிளே பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி அவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ் ஆகிறதுக்கு வருங்காலத்துல வாய்ப்பு இருக்குதுங்க. இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இல்ல சரத்குமார், சித்தார்த், தேவயானி, அதுக்கப்புறம் சித்தார்த்தோடைய லவ்வர் கேரக்டர்ல பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு கேரக்டரும் அவ்வளோ தெளிவா வந்து நல்லா ஸ்ட்ராங்கா எழுதியிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸும் நல்லா நீட்டா பண்ணி கொடுத்திருந்தாங்க. எல்லாம் போச்சு. சரத்குமார் ஆக சிறந்த ஒரு அப்பா கேரக்டர் அப்படின்னு சொன்னா, ஏன்னா எல்லா அப்பாக்களுக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமா இருக்கும். இப்ப கனெக்ட் ஆனாலும் கூட ஃபியூச்சர்ல கனெக்ட் ஆகிற அளவுக்கு இந்த படத்துல அவங்களுடைய கேரக்டர் இருக்கும். முக்கியமா இந்த 50s அப்பா அப்படின்றவங்க வந்து நம்மளுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் பண்ணி கொடுத்துட்டோம், நம்மளோட கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில வந்து போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரிதான் வந்து சரத்குமாரோட கேரக்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன மாதிரிலாம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு வந்து கஷ்டப்படுறாங்க, அவங்களோட கடமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தெளிவா ரியாலிட்டியா என்ன நடக்குமோ அதை வந்து சரத்குமார் கேரக்டரும் சித்தார்த்தோட கேரக்டரும் வந்து கொடுத்துருப்பாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு நம்மளால வந்து இவ்வளவுதான் படிப்பு வருது, என்னதான் நம்ம பாடுபட்டு படிச்சாலும் எனக்கு இதுதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேரக்டர் இருக்கும். அப்புறம் வேலைக்கு போறாரு. ஸோ வேலைக்கு போய் இன்டர்வியூ பலது வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை கிடைக்காம இருக்கு. ஸோ இன்டர்வியூக்காகவும் படிப்புக்காகவும் என்ன அளவுக்கு பாடுபடுறாரு அப்படின்னு சொல்லி இவரோட கேரக்டர் ஒரு பக்கம் ரியாலிட்டியா இருக்கும். இந்த படம் மெயினா யாரை டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா மிடில் கிளாஸ் தான் டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. முக்கியமா நான் சொல்லக்கூடிய விஷயம், இப்ப இந்த பணக்காரங்களாம் வந்துட்டு என்ன ஒரு மீம்ஸ் மாதிரி போடுறாங்க அப்படின்னா, இந்த படம் வந்து தக்லை அளவுக்கு இல்லை, ஏன்னா அந்த படம் வேற ஜேர்னர், இந்த படம் வேற ஜேர்னர். இந்த படம் பல பேர் வந்து பாசிட்டிவா அதை வந்து கமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமே படாம இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் அந்த படம் வந்துட்டு ஒரு கிண்டல் அடிக்கிற ஒரு மெட்டீரியலா தான் இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து சோசியல் மீடியால அவங்க ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த மிடில் கிளாஸ்ல ரொம்ப வருஷமா வீடு கட்டணும் அப்படின்ற கனவோட இருக்கிறவங்க, இல்ல ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம கட்டியிருக்கோம்ப்பா, இல்ல வாழ்நாள் முழுக்கவே அந்த ஒரு ஆசை நிறைவேறாம இருக்கும் இல்லையா, இந்த மாதிரியான மக்களுக்குலாம் ரொம்பவே எமோஷனலி ஹார்ட் டச்சிங்கான ஒரு மூவியா கண்டிப்பா அந்த படம் இருக்கும். வீடுங்கிறது மரியாதை இல்லையா. இந்த படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு பாடலுமே வந்து அம்ரித் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ரொம்பவே நல்லா கன்சியூம் பண்ணி கொடுத்திருந்தாரு. முக்கியமா ஒரு பிஜிஎம் போட்டு பாருங்க, நம்மளே மெய்மருந்து பாக்குற அளவுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்தது. இந்த படத்துல அந்த வீடுக்காக அவங்க ஃபேமிலியாரும் என்ன அளவுக்கு பாடுபடுறாங்க அப்படின்றத அவ்வளோ அழகா நல்லா நேர்த்தியா ஸ்கிரீன் பிளேல வந்து பிரசன்ட் பண்ணியிருந்தாரு. ஸ்ரீ கணேஷ் இதுக்கு முன்னாடி 8 தொட்டாக்கள் அப்படின்ற படத்தை கொடுத்திருந்தாரு. இந்த படம் டோட்டலி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூவி, டிஃப்ரெண்டான ஜேர்னரும் கூட. காமெடி போர்ஷனை பொறுத்த வரைக்கும் சித்தார்த் பண்றதாகட்டும், இல்ல வந்து சரத்குமார் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு அவரும் வந்து காமெடிலாம் பண்ணுவாரு. இதெல்லாமே நல்லா ஃபன் எலிமெண்டா வந்து கொண்டுட்டு போயிருந்தாங்க. முக்கியமா மீத்து ரங்கநாதன் அவருடைய கேரக்டர் தான் வந்து எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னா, அவங்க துணிஞ்சு செய்யக்கூடிய அந்த ஒரு சம்பவம் செகண்ட் ஹாஃப்ல சும்மா வேற லெவல்ல இருந்துங்க. அது எந்த அளவுக்கு சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க இன்னும் படம் பார்க்கல அப்படின்னா படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இன்னுமே சுவாரஸ்யமா இருக்கும். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய நல்ல ஒரு எமோஷனல் மூவியா சூப்பரா இந்த படத்தை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. வாழ்க்கையில என்ன நடக்குதோ அதை தான் சினிமாவா எடுப்பாங்க. ஸோ இந்த படம் ஒரு வாழ்க்கையாவே இருக்கு. வீட்டுல நம்புறாங்கடா, எனக்கு இந்த படிப்பு மாதிரி வரமாட்டேங்குதே.